அதிமுகவை ஒன்றிணைக்கணும், அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தரால டிஎம்கே புகழ முடியுமாங்க? ஏடிஎம்கேங்கிறதே ஒரு விதத்துல ஆன்டி டிஎம்கேங்க. ஏடிஎம்கே ரத்தம் ஓடக்கூடிய ஒருத்தர் அதிமுகக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் அவரால் திமுகவை புகழ முடியாது இல்ல. இவர் திமுகவை புகழ்கிறார் என்றால் அவனை இவருடைய நோக்கம், இவர் எனக்குன்னு சொன்னது எல்லாத்தையுமே சஸ்பெக்ட் பண்ண வேண்டியிருக்கல. இதை நம்ம இன்னைக்கு சஸ்பெக்ட் பண்றோம். இதை என்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி சஸ்பெக்ட் பண்ணி இருக்கிறார். அதனால்தான் அவர் இந்த விஷயத்துல ஒரு தீர்க்கதரிசி போல செயல்பட்டு இருக்கிறார் நான் சொல்றேன். அதே போலதான் இப்ப பாருங்க, பிரேமலதா இஷ்யூ எடுத்துக்கோங்க. ஆரம்பத்துல அவர் ராஜ்யசபா சீட்டு தராம இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. தந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? அங்க ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு சுதிஷா யாரோ எம்பி ஆயிருப்பாங்க, இங்க அவங்க டிஎம்கே கேம்புக்கு வந்திருப்பாங்க. ரொம்ப விவரமா செயல்பட்டு இருக்கிறார். அதனால ஓபிஎஸ் சேர்க்காத ரொம்ப சரியான முடிவு என்பதை ஓபிஎஸ் நிரூபித்து விட்டார்.